எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? சரியானதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரியானதை தெரிந்து கொள்ளும்போது அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையெல்லாம் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 6வது அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாரும் வேதத்தை எடுத்துட்டீங்களா? மத்தேயு 6:33 எடுத்தவங்களாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். போன வார செய்தியினுடைய இறுதி பகுதியிலே ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது, யாருக்கு அந்த ஆசீர்வாதம் வருகிறது என்பதை குறித்தெல்லாம் பேசும்போது இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். தேடுகிறவர்களுக்கு, விண்ணப்பிக்கிறவர்களுக்கு, அப்புறம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு என்று சொல்லி அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். அப்போ தேவன் தன் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் எதை தேடி போகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் சில வேளைகளிலே கர்த்தரை குறித்ததான அறிவு இருந்தாலும் கூட அதை நாம் ஆலோசிக்காமல் தேவனை தேடுகிறதை விட்டு தேவைகளை தேட ஆரம்பித்து விடுகிறோம். தேவைகள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கப்படும் என்று சொல்லி அதை நோக்கி நாம் போக ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது அநேக நேரங்களிலே நாம் இழப்புகளை சந்திக்கிறோம், குறைவுகளை சந்திக்கிறோம். ஆனால் தேவனை தேடும்போது அதனுடைய நன்மைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அதைத்தான் இந்த நாளிலே நாம் விசேஷமாக பார்க்க போகிறோம். தேவனை தேடி போகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? எல்லா சூழ்நிலைகளிலேயும் நான் தேவனை சார்ந்து கொள்ளுகிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம உண்மையாக பார்க்க போனால் ஆசீர்வாதத்தை தேடி போயிட்டு சாபத்தை பெற்றுக்கொண்டவர்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. எதை தேடி போனாங்க? ஆசீர்வாதத்தை தேடி போயிட்டு, ஆனால் கிடைச்சது என்னங்க அவங்களுக்கு? சாபம் அல்லது குறைவு அல்லது அழிவு. இதைத்தான் அவர்கள் சந்தித்தார்கள். ஆனால் ஆசீர்வாதத்தை தேடி போகாமல் தேவனை தேடி போயிட்டு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டவர்கள் அந்த வேதத்தில் இருக்கிறார். நல்ல கவனிங்க, வேதம் எல்லா நபர்களையும், ஒருவேளை தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த நபர்கள் இருக்கலாம், அவங்க செஞ்ச தப்பையும் எழுதியிருக்கும். அதே சமயத்தில் தவறாய் வாழ்ந்தவர்கள் இருக்கலாம், அவர்கள் செய்த தேவனுக்கு ஏற்ற காரியங்களும் எழுதியிருக்கும். அதான் நம்முடைய பைபிள் ரொம்ப ஓப்பன் புக். ஆண்டவர் என்ன பண்றாரு? யார் யார் வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொண்டார்கள், அது எப்படி அவர்கள் வாழ்க்கையை மாற்றியது என்பது தெளிவாக எழுதி இருக்கிறார். ஒவ்வொரு மனிதருடைய ரெக்கார்ட்ஸையும் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ அவர்கள் செய்த நல்ல காரியங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் செய்த தவறுகளிலிருந்து நாம் என்ன பண்ணணும்? ஆலோசனை அடைய வேண்டும். இப்படி நான் செய்யக்கூடாது, என் வாழ்க்கையை நான் சீர் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எந்தெந்த இடத்துல சீர் செய்யணுமோ அந்தந்த இடத்தை சீர் செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதத்தை தேடி சாபத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபரை தான் போன வாரத்தில் நம்ம சிந்தித்தோம். ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே முதல் மனிதனும் மனுஷியும் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. யாரு? ஆதாமும் ஏவாளும். இவர்கள் ஆசீர்வாதத்தை தேடி போனார்களா? நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இல்லாதது என்பது ஒன்றுமே இல்லை. ஆமாவா இல்லையா? அவங்களுக்கு வேண்டிய ஏதேன் தோட்டத்தில் எப்பயும் வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்தது. அவர்களுக்கு குறைவுன்னு ஒன்றுமே இல்லை. உண்மையாக சொல்ல போவோம்னா எல்லாம் நிறைவாக இருக்கிறது. சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமா. கோடீஸ்வரராக இருக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் இன்னும் பணத்தை தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? இன்னும் வரணுமா, இன்னும் வரணும்டாதான், இன்னும் வரணும். எவ்வளோ வந்தாலும் மனுஷனுக்கு திருப்தி இருக்க மாட்டேங்குது. அதில் 50 ரூபா குறைஞ்சிருச்சுன்னா கழுத்தை பிடிச்சி நெருக்கிற ஆட்கள்லாம் இருக்குது. அப்போ பாருங்கள், பணத்தை பேப்பராக கட்டுக்கட்டாக ரூமாக வச்சுருந்தா கூட அதை தேடிக்கொண்டே இருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அதே போல் ஆதாம் ஏவாளுக்கு எல்லாமே இருந்தது, ஆனால் அவர்கள் ஒன்றை தேடினார்கள். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை,
நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவாக்குகிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். இங்கே நீங்க பாக்குறீங்க, அவர்களுக்கு குறைவாக ஒன்றுமே இல்லைன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் பொன் விளையும் என்று எழுதியிருக்கு, அதுக்கு வேண்டிய நதிகள் இருக்குன்னு பார்க்குறோம், 4 ஆறுகள் பிரிந்து ஓடுதுன்னு பார்க்குறோம், எல்லா விதமான புசிப்புக்கு வேண்டிய விருட்சங்கள்லாம் இருக்குன்னு. இப்போ பிசாசு அந்த சர்ப்பத்தின் மூலமாக ஒரு கேள்வியை கேட்குது, என்ன எல்லா விருட்சத்தின் கனியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, அதே ஒரு விருட்சம் இருக்கு பத்தியா, அந்த மரத்தின் கனியை மட்டும் சாப்பிட வேணாம் தொட வேணாம்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சாகாதபடிக்குன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னோடனே பிசாசு அவர்களுக்கு ஒரு இமேஜினேஷன்ல ஒரு காரியத்தை உண்டாக்குகிறான். என்ன சொல்லுகிறான்? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி 4வது வசனத்துல நீங்கள் சாகவே சாவதில்லை. அதான் என்ன சொல்றான்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே அதுக்கு எதிராக சொல்றான். நீங்கள் என்ன பண்ண போறதில்ல, சாகவே போறதில்ல. அப்புறம் நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. கொஞ்சம் கவனிங்க, இங்க அவர்கள் ஏதோ ஒன்று இல்லாதது போல ஒரு பிரம்மையை என்ன பண்ணுகிறான், பிசாசு உண்டாக்குகிறான். அது எப்படிப்பட்ட காரியம்? நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொல்லி அவர்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் உயர்த்தப்பட முடியும் என்கிற ஒரு மாயமான ஒரு பிம்பத்தை உண்டாக்கி, அது இருக்கும்போது எப்படி சொல்றான் பாருங்க, நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அவருக்கு தெரியும், ஏன் உங்கள்கிட்ட சொல்லலை அவரு அப்படி கேட்குறான். புரியுதா எப்படி சொல்றான்னு? இதை சாப்பிட்டீங்கன்னா உங்க கண்ணெல்லாம் திறந்துருமே, இதை சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்கள் கடவுள் மாதிரி மாறிடுவீங்களே, இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ உயர்ந்துருமே, ஏன் இதை ஆண்டவர் சொல்லாம விட்டாரு அப்படின்னு அவன் யோசிக்கிற மாதிரி. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது, அப்படியா நாங்கள் இது சாப்பிட்டோம்னா நாங்கள் அப்படி ஆயிடுவோமா அப்படின்னு நினச்சிட்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அதை பார்த்தபோது வேதம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்தில், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு. அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, புத்தி எப்படி இருக்கு, குழம்பி இருக்கு, அல்லது புத்தியில் என்ன இல்லை, தெளிவு இல்லை, என்னுடைய நாலேஜ் என்ன ஆக போகுது, இதை சாப்பிட்டோன்னே வளர போகுது, நான் இதை சாப்பிட்டோன்னே என் கண்கள் திறக்க போகிறது என்று பிசாசு சொன்ன பொய்யை நம்பி இவர்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் உயர்த்தப்பட முடியும் என்று அவர்களை பொய்யாய் நம்ப வைத்து அதை நோக்கி ஏங்க வைத்தான். நல்ல கவனி, இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. இவருடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருந்துச்சா, ஆதாமை குறித்து அதுக்கு முந்தின அதிகாரத்தில் எழுதியிருக்கு, பூமியில் இருக்கிற எல்லா விலங்குகளையும் ஆண்டவர் என்ன பண்ணாரா, மண்பொம்மைகளாக செய்து காண்பிக்கும் போது ஆண்டவர் அவருக்கு என்ன செய்து கொண்டிருந்தார், அது வரைக்கும் அவர் தான் பேர் வச்சுக்கிட்டு இருந்தார். இப்ப ஆதாம்கிட்ட கொண்டாந்து அதை காண்பித்த போது ஆதாம் அவை ஒவ்வொன்றுக்கும் என்ன பேர் வைத்தானோ அதுவே அதற்கு பேராயிற்று. தேவன் தன்னுடைய வேலை, தான் என்ன செய்தாரோ அதை அப்படியே கொடுத்தார். அது மாத்திரமல்ல, பூமியை உண்டாக்கினது மாத்திரமல்ல, அவர் தான் கிரியேட்டர், அதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் சொந்தக்காரர் அவர் தான். ஆனால் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை அந்த மனுஷன்ட்ட கொடுத்திருந்தார். யாரை போல? தன்னை போல. அவர் சொல்லும் போது எப்படி சொன்னார் பாருங்க, 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி என்ன பண்ணாரு, அவர்கள் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். நல்ல கவனிங்க, ரூலிங் பவர், ரூலிங் அத்தாரிட்டியை கர்த்தர் அந்த மனிதனுக்கு கொடுத்தார். தன்னை போல படைத்தார், தன்னை போல அதிகாரம் கொடுத்தார், தன்னை போல அந்த பூமியை ஆளுகை செய்யும்படி அவனுக்கு வேண்டிய சகலத்தையும் கொடுத்தார், தன்னுடைய கரங்களினாலே அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுத்தார். ஆனால் பிசாசு அவனுக்கு காண்பித்த பிம்பம் என்ன, உனக்கு இருக்கிறது பத்தல, உனக்கு இருக்கிறது போதல, நீ இன்னும் கண்கள் திறக்கப்பட்டால் இன்னும் அறிவடைவாய், இன்னும் கண்கள் திறக்கப்பட்டால் நீ என்ன பண்ணுவ, நீ மிகப்பெரிய தேவர்களைப் போல மாறிவிடுவாய் என்று உன் வாழ்க்கையில் நீ இன்னும் உயர்த்தப்பட முடியும்னு ஒரு கண்களை அவனுக்கு காண்பித்தான் பாருங்க. அதை நோக்கி ஆதாமும் ஏவாளும் மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்க நடந்த பிரச்சனை தான் அவருடைய பாவத்துக்கான அடிப்படை காரணம்.
போன வாரத்தில் பார்த்தோம், அவர்கள் ஆதாம் என்ன பண்ணாரு? மனுஷியாகிய தன்னுடைய மனைவியின் வார்த்தையை அவர் தெரிந்து கொண்டு விட்டார். யார் வார்த்தையை விட்டுட்டாரு? கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டார். அப்ப சரியானதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இவள் ஏன் இந்த காரியத்தை, இந்த பழத்தை எடுத்து புசித்தால், இதை ஏன் தெரிந்து கொண்டால்னா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. என்ன பின்னணினா, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் உயர்த்தப்பட வேண்டும், நான் இன்னும் கடவுளை போல மாற வேண்டும். கொஞ்சம் கவனிங்க, ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பது தவறல்ல. நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். ஆமென். யாருமே கண்ணீர்லையோ உடைக்கப்பட்ட வாழ்க்கையிலையோ வாழ விரும்பவில்லை. ஆனால் நாம் அடைந்து கொள்ள விரும்புகிற அந்த வழி என்ன வழி? நிறைய பேர் லஞ்சத்தினால் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாங்க. பணம் மற்றவரிடத்திலிருந்து திருடி பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். அடுத்தவனுடைய ஏடிஎம் கார்டை ஆட்டை போட்டு அதிலிருந்து எடுக்க விரும்புகிறாங்க. அப்போ வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால், எப்படியாகிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு மனிதர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய ஓனரை ஏமாற்றி வெளியில் போய் பொருள் வாங்குகிற இடத்துல கமிஷன் வச்சு அந்த பொருளை அதிக விலைக்கு தன்னுடைய ஓனருக்கு வாங்கி கொடுக்குறாங்க. காரணம் என்ன? அங்கே ஒரு பில்லு போடுறாங்க, வாங்குறது ஒன்று, போடுற பில்லு ஒன்று. அதன் மூலமாக எப்படியாகிலும் எனக்கு பணம் வர வேண்டும். நல்லா கவனிங்க. ஆசீர்வாதம் என்பது சரியான விதத்திலே உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இல்லாவிடில் ஆசீர்வாதமே நமக்கு என்னவா மாறிடுங்க? சாபமாக மாறிடும். பொருளாதாரம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் பொருளாதாரம் மட்டும் ஆசீர்வாதம் அல்ல. நல்ல பிள்ளைகள் பிறப்பது ஆசீர்வாதம், நல்ல குடும்பம் இருக்க வேண்டியது ஆசீர்வாதம். எப்படி ஆகிலும் என்ன பண்ணா, அடுத்த ஒரு மனைவி இருக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்க, அவங்க ஒரு கணவன் இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு, அவங்க குடும்பத்தில் நிச்சயமாக பிரச்சனை இருக்குன்னா அதை பயன்படுத்தி அந்த கணவனை தன்னுடைய கணவனாக மாற்றிக்கொள்ள நினைக்கிற அநேக விதவை பெண்கள் இருக்கிறார்கள், அநேக பெண்கள் இருக்கிறார்கள். ஏன்? அவர் மூலமாக தனக்கு வருமானம் வரும். எத்தனை செய்திகளை நாம் கேட்கிறோம். கணவன் கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலேருந்து சம்பாரிச்சு அனுப்புவார், இந்தம்மா வேற யாரோடைய வாழ்ந்துகிட்டு இருக்கும். அப்போ என்ன? தனக்கு வேண்டிய இன்பம் கிடைக்கணும், தனக்கு வேண்டிய பணம் கிடைக்கணும், தனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கணும். நல்ல கவனிங்க, கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் சொன்ன, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? கூட கொடுக்கப்படும் சொல்றார். ஆனா நம்முடைய பார்வை, நம்முடைய தரிசனம், நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கக்கூடாது? தேவ வார்த்தையை விட்டு மனிதனுடைய வார்த்தையை, பிசாசுனுடைய வார்த்தையை நம்பி ஆசீர்வாதத்தை தேடி போகக்கூடாது. இன்னொரு வகையாக சொல்ல போவோமானால், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தவிர வேறு எந்த ஆசீர்வாதத்தையும் தேடுவது நமக்கு ஆபத்தாய் மாறிவிடும். நான் சொல்லுவது எத்தனை பேருக்கு விளங்குது? கைகளை உயர்த்தி ஆமென். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் நிலையான ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்து. அது எப்படிப்பட்ட ஐஸ்வர்யமா? அதுல என்ன இருக்காது? வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். எல்லாரும் சொல்லுங்க. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்காது? வேதனை இல்லாததா இருக்கும். அப்ப வேதனையோட நீங்கள் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஆனால் சில வேளைகளிலே நமக்கு போராட்டங்கள் இருக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவதற்காக, நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக பிசாசு போராடலாம். அதனால் சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்கலாம், அது வேறு. ஆனால் வந்த ஆசீர்வாதம் நமக்கு நிலையானதாய் மாற வேண்டுமானால் அது தேவனுடைய கைகளில் மாத்திரம்தான் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க இன்னையிலிருந்து என்ன தேடணும்னா, ஆசீர்வாதத்தை தேடுகிற உங்கள் பார்வையை மாற்றி ஆசீர்வதிக்கிறவரை தேட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்களானால், அதனால தான் திரும்ப சொல்றேன், பைபிளை மறுபடி வாசிங்க. அநேகர் பைபிளை வாசிக்கிறதே கிடையாது, அநேகர் பைபிள் அது மேல நாட்டம் இருக்கிறதே கிடையாது. ஏன்னா அது ஒரு கதையை போல அநேகர் நினைக்கிறார்கள், அல்லது ஏதோ ஒரு கருத்துக்களை சொல்லி இருக்கிறதா நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்களுடைய எதிர்காலமே இதில் தான் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இதன் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேச முடியும், இதன் மூலமாய் கர்த்தரை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஏவாளும் ஆதாம் என்ன பண்ணாரு? தன்னுடைய கடவுளுடைய வார்த்தைக்கு பதிலாக தன் மனைவியின் வார்த்தையை நம்பினார். ஏவாள் என்ன பண்ணாங்க? தன் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக சர்ப்பத்தின் வார்த்தையை நம்பினார். அதனால தான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் எதை நம்பினாலும் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போவதில்லை. புரியுதா? புரியலையா? அல்லேலூயா. அதனால தான் ஜோசியக்காரனை தேடி போகாதீங்கன்னு சொல்கிறோம். அதுக்காக தான் பிள்ளை பிறந்த உடனே பிள்ளைக்கு எந்த ராசி பார்க்காதீங்கன்னு ஏன் சொல்கிறோம்? பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னு உடனே ஓடி போயிட்டு ஒரு ஜோசியக்காரனை பார்த்து, ஏன் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை? ஏன் தெரியுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏன் இந்த தடைகள் மத்தியில் நீங்கள் போனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், தேவனுடைய வார்த்தையின் மேலே நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை காட்டிலோ ஜோசியக்காரனுடைய வார்த்தையை நீங்கள் நம்புகிறீர்கள்.
அவன் சொல்கிறான் திடீர்னு, அம்மா உனக்கு இப்போ ராகு காலம் போயிட்டு இருக்குமா, உனக்கு யமகண்டம் போயிட்டு இருக்குமா, அல்லது உனக்கு இப்போதாம்மா ஏதோ ஒரு காலம் கருப்பு காலமோ ஏதோ ஒன்று சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு 3 மாதம் போனால் நல்லா ஆயிரும்னோன்னே உடனே தைரியமாக வர்றது, 3 மாதத்துல நல்லா ஆயிரும். இங்கே ஒருத்தர் அடித்து புக்கு எழுதி கொடுத்துருக்குறாரு. இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை எழுதுறதுக்கு எத்தனை பேரை பயன்படுத்தி அவங்கள எல்லாரும் பாடுபடுத்தி அதை பத்திரப்படுத்தி ஆண்டவர் அதுக்கு பின்பாக அதை கோர்வைப்படுத்தி எல்லாவற்றையும் ஒன்றுபடுத்தி அதை பிரிண்ட் அடித்து உங்கள் கையில் கொடுத்தா ஜோசியக்காரன்ட்ட போய் கேட்குறது, குறி சொல்றவன்ட்ட போய் கேட்கறது, பேய்களிடத்துல போறது. நான் சொல்றேன், அப்ப ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஆசீர்வாதம் எப்படி வரும்? காரணம் என்ன? நாம் ஆசீர்வதிக்கிறவரை தேடல. நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லா ஆசீர்வாதமும் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இதை நீங்கள் மேன்மைப்படுத்தினால், இதில் இருக்கிற வார்த்தைகளை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. இதையின் அடிப்படையிலே தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். நம்ம ஏதோ ஒரு கட்டுக்கதைகளை நம்புகிறவர்கள் அல்ல. யாரோ ஒருத்தர் எழுதின புஸ்தகத்தை நம்புறதில்ல, ஆவியானவரால் எழுதப்பட்ட வேத வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அங்க எழுதி கொடுத்து இருக்கிறார் ஆண்டவர். அன்னைக்கு ஆதாம்கிட்ட சொன்னாரு, நேராவே சொன்னாரு, அவனோடு கூட உலாவும் போது சொன்னாரு, இதை நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவாயின்னு. அப்ப ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின் மேல ஒரு சந்தேகத்தை பிசாசு உண்டு பண்ணிட்டு அதற்கு பதிலாக தன்னுடைய வார்த்தையை அவன் நம்ப வைத்து விட்டான். இதை சாப்பிட்டாள். பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சா? எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு அது? பார்வைக்கு, அதான் முதல்ல போட்டிருக்க 6ஆம் வசனத்துல, புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது. அது எப்படி இருந்துச்சா? அந்த அம்மா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தோணுச்சான், இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஹலோ, நம்ம பார்வைக்கு பார்க்கும்போது நிறைய நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம இப்பொழுது இப்படி கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறத காட்டிலும் இதை நாம் அடாப்ட் பண்ணிட்டோம்னா, இந்த ஃபேமிலி நம்மோடு கூட இணைஞ்சிட்டா நாம ரொம்ப நல்லா ஆயிடுவோம்னு நினைக்கிறோம். நிறைய நேரத்தில் அங்கே தான் குடைச்சலே ஆரம்பிக்கும். இஃப் யூ ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் சம்படி, அஸ் அ பாஸ்டர் நான் சொல்கிறேன் கேளுங்க, காணிக்கை கொடுக்கிறவரை நான் நம்ப ஆரம்பித்தா கர்த்தர் தன் கையை எடுக்கிறதை நான் பல முறை பார்க்க முடியும். அநேக ஊழியக்காரர்கள் தனக்கு ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களை பார்த்து இந்த கொரோனா நாட்களில் ரொம்ப பாடுகளையும் அநேக லெசன்ஸையும் கற்றுக்கொண்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் காணிக்கை கொடுக்கிறவர்களை நம்பும் போது அநேக வேளையில் ஏமாந்து விடுவார்கள். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்முடைய பார்வை, நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம், நம்முடைய ட்ரஸ்ட் எல்லாமே எங்கே தாங்க இருக்கணும்? நல்ல வானத்துக்கு நேரம் கையை உயர்த்தி சொல்லுங்க, உண்மையே நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையை நம்பி இருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? எத்தனை பேருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார்? ஆமென். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? கொடுத்துருக்கிறாரா? எழுதி வச்சிருக்கிறீங்களா? எத்தனை பேர் எழுதி வச்சிருக்கிறீங்க அதை? அவன் நல்ல கவனிங்க, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு மனிதனால் கொடுக்கப்படவில்லை, அது பரலோகத்தின் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் அடுத்தவங்க மூலமா ப்ராபஸி வரதை மாற்றம் தான் நினைக்கிறாங்க. ஓ, தீர்க்க தரிசனம் வந்துருச்சு. நான் சொல்றேன், தீர்க்க தரிசனம் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, தேவன் உங்களோடு பேசக்கூடியவர். அல்லேலூயா. அதைத்தான் கடந்த நாட்களில் பார்த்தோம். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையை குறித்து பேசுவார், நம்முடைய உறவுகளை குறித்து பேசுவார், நம்முடைய பிள்ளைகளை குறித்து பேசுவார். நீங்க சந்தித்து கொண்டிருப்பீர்கள், ஆனா கொஞ்ச நாள் சந்திக்காம விட்டுருப்பீங்க. அவங்கள குறித்து கூட திடீர்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அவங்கள பார்ப்ப, அவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்லாம் ஆண்டவர் பேசுவார். ஏன் பேசுறாரு? அவர் பேசுவார். நம்ம பேச கேட்க ரெடி ஆயிட்டோம்னா அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் தெளிவா சொல்லி இருந்தாரு, இதை சாப்பிடும் நாளில் நீ சாகவே சாவா என்று அதனுடைய முடிவையும் சொல்லி இருந்தார். அந்த முடிவு தெரிந்தும் கூட அதை தெரிந்தெடுக்கிற மனிதராக அவர் இருந்தார். எல்லா சிகரெட் டப்பாலையும் என்ன எழுதியிருக்கிறாங்க? புகையில என்ன பண்ணுமா? கேன்சரை உண்டு பண்ணும். அப்படித்தானே போட்டிருக்காங்க. கேன்சரை உண்டு பண்ணும், குடியை கெடுக்கும், எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்? அவங்க பிரச்சனை தப்பிக்கிறதுக்கா? நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் கொடுத்தோம் அப்படின்னு. அப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு கொடுத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு வாங்கி தான் நம்ம குடிக்கிறோம். பரவாயில்லைன்னு வாங்கி தான் சிகரெட் குடிக்கிறாங்க. பரவாயில்லன்னு வாங்கி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்போ நமக்கு சத்தியம் தெரியாததுனால இல்லைங்க, சத்தியம் தெரிஞ்சும் நம்முடைய சொந்த ஆசைகளை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம். நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்க்கை அமைய வேண்டும் என்று விரும்புகிறோம். அங்கே தான் நம்முடைய ஃபெயிலியர் ஆரம்பிக்குது. என் கண்களுக்கு பிரியமான இந்த வாலிபன், இவன் எனக்கு திருமண வாழ்க்கைக்கு ஏற்றவனாய் இருப்பான் என்று என்னுடைய மனது சொல்லுகிற காரியத்தை நான் தீர்மானிக்கிறேனே தவிர என் பெற்றோர் சொல்வதையோ என் கடவுள் சொல்வதையோ நான் கேட்கறதே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நானே போய் ஒரு கையில் முடிவு பிடிச்சிடுறது. அப்போ என்ன நடக்கிறது? வேதனை வர ஆரம்பிக்கிறது. லிசன் டு மீ.
நல்ல கவனிங்க, நாமே இந்த ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடாது. அப்போ ஆதாம் ஏவாள் எதை தேடி அந்த பழத்தை புசித்தார்கள் என்றால், அவர்கள் நினைத்தாக இனி தேவர்களை போல அவங்க மாற வேண்டும் நினைச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே தேவனை போலவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இனி நீங்க ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டியது இல்லை. ஆமென். நீங்க உடனே சொல்லலாம், பாஸ்டர் கடன் இருக்கே பாஸ்டர், ஐயோ பாஸ்டர் இன்னும் கல்யாணம் ஆகலையே பாஸ்டர், ஐயோ இன்னும் குழந்தை பிறக்கலையே பாஸ்டர். நான் சொல்றேன், ஆசீர்வாதம் வருகிறதினால் ஒருவன் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை, ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டதினால் ஆசீர்வாதம் அவனை தேடி வருகிறது. அல்லேலூயா. கைகளை தட்டி ஆமென். சத்தமா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நல்ல காரியங்கள்லாம் கேட்கும் போது நல்ல கையை தட்டணும். ஆமென். ஆசீர்வாதம் வருகிறதுனால நம்ம என்ன பண்ணல, நான் சொல்றேன் பாருங்க, பாவம் செய்யறதுனால நாம பாவிகள் அல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஒன்றும் செய்யலை, நான் அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்தேன். இல்லை இல்லை இல்லை, பிறக்கும் போதுலேருந்தே நம்ம பாவியா இருக்கிறதுனால தான் பாவமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பிறக்கும் போதுலேருந்தே நமக்கு சுவாபம், கெட்ட சுவாபங்கள் இருக்கு. யாரும் கோவப்படுங்கன்னு சொல்லி கொடுக்கறது இல்லை, கெட்ட வார்த்தை பேச சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் பார்க்குது, அது தைரியமாக வருது, அது செய்யுது. அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இதே திருடுது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. பாவ சுவாபம் இருக்கிறதுனால பாவிகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல தான் நான் இன்னொரு பகுதியை சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டியவர்கள் அல்ல, ஆசீர்வாதம் தான் உங்களை தேடி வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதான் பைபிளில் நம்ம 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நன்மையும் கிருபையும் ஜீவனும் நாளெல்லாம் சத்தமா யாரை தொடருமா? என்னை தொடரும், என்னை தொடரும். முன்னாடியெல்லாம் அந்த வோடஃபோனுக்கு இந்த நாய்க்குட்டி படம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஓடி ஓடி பின்னாடியே வரும். அது மாதிரி நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் நீங்களா ஆசீர்வாதம் நீங்கள் விசுவாசிங்கன்னா உங்களை தேடி அந்த ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஈசாக்கு ஒரு இடத்துல போய் கிணறு வெட்டினான். உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்க, அது எப்படி இந்த இடத்துல கிணறு வெட்டுவ, இது எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டாங்க. அந்த நாட்களில் ஒரு கிணறு வெட்டி தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கே நீங்கள் பாருங்கள், வயல்வெளியில் எத்தனையோ பால் கிணறுலாம் இருக்குது. ஏன்னா வெட்டி வெட்டி பார்ப்பாங்க, அடி எத்தனையோ அடிக்கு போனாலும் தண்ணி வராது. ஆனால் ஈசாக்கு வெட்டினோடனே தண்ணி வந்துருச்சு பாருங்க. அப்பா தண்ணி இல்லைன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தோம், அவன் வெட்டினது அவனை எப்படியா துரத்தி விட்டு அதை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சி ஈசாக்கை துரத்தி விட்டாங்க. ஈசாக்கு என்ன பண்ணாரு, அதுக்கு ஏசேக்குன்னு பேர் வச்சார். அப்புறம் என்ன பண்ணார், அங்கேயும் துரத்தி விட்டோன்னே அடுத்து போய் ஒரு இடத்துல வெட்டினார். அங்கே போய் வெட்டினா அங்கேயும் தண்ணி வருது. அல்லேலூயா. உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, டே அங்கேயும் வருதாண்டா, அவனை துரத்துறாவன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசேக்கு அப்புறம் சித்துனாலேருந்து அவனை துரத்தி விட்டாங்க. அவன் போனா, அதெல்லாம் பற்றி அவனுக்கு கவலை இல்லை, நீ துரத்திக்க, நான் போய் இன்னொரு இடத்துல கிணறு வெட்டுறேன். இன்னொரு இடத்துல கிணறு வெட்டினா அங்கேயும் தண்ணி வருது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் வெட்டினா எங்கேயும் தண்ணி வரும். அல்லேலூயா. சொல்லுங்களேன் விசுவாசத்தோட. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்களை வெட்டுங்கள், தண்ணீர் என்ன பண்ணும் வந்து நிரம்புனார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வித்தியாசமாக யோசிக்கிறவர். நம்ம குருவி மூளையில் யோசிக்கிற மாதிரி அவர் யோசிக்க மாட்டார். அவருடைய மூளையும் அதிகம், அவருடைய சிந்தனைகள்லாம் வித்தியாசமானது, மேன்மையானது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்கள் பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸினுடைய பேர் தெரியும்? எத்தனை பார்ட்ஸ் வெளியில் இருக்க தெரியும்? கண், காது, மூக்கு, அதெல்லாம் சொல்லிடுவீல்ல, கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உள்ளே இருக்கிறது ஒன்று தான் தெரியும். ஹார்ட் இருக்குது பாஸ்டர். இந்த லங்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அது வேற, நுரையீரல் வேறையா, அது காற்று வர்றது, இது என்னது பேங்க்ரியாஸ்ன்னு சொல்கிறாங்களே, அது என்ன? இதெல்லாம் யாருக்கு தான் தெரியுமா? அறுத்து பார்க்குறான் பாரு உள்ள, அவனுக்கு தான் தெரியும். அல்லது அந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கு, நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் நீட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. அது ஒவ்வொன்றும் வைக்க வேண்டிய இடத்துல ப்ராப்பராக வச்சுருக்கிறார். மெடிக்கல் சயின்ஸ் படித்தவங்களை கேளுங்க, கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? நீங்கள் உங்கள் உடம்புகள் எத்தனை கிலோமீட்டருக்கு ரத்தம் ஓடணுமோ அவ்வளோ ரத்தத்தையும் பம்ப் பண்ணுறதுக்கு இவ்வளோ மெஷின் ஒன்று உள்ளே வச்சுருக்கிறார். அது கரண்ட்டே இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கரண்ட் போகுது, அது வேறு விஷயம். ஆனால் அது என்ன ஆகுது, அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. எத்தனை வருஷமா நீங்கள் உயிரோடு இருக்கிற அத்தனை வருஷமும் அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அது நின்றுச்சுன்னா மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது வேலை செஞ்சுட்டே இருக்கு, ஓய்வில்லாமல் வேலை செய்கிற அளவுக்கு தேவன் அதை படைச்சு வச்சிருக்கிறார். எவ்வளோ நல்லவர். ஆமென். கையை தட்ட வேணாமா நம்ம ஆண்டவருக்கு? நான் கேட்குறேன், உங்களுக்கு இவ்வளவு நேர்த்தியாக உங்களை படைச்சிட்டு உங்களுக்கு வேண்டிய எல்லா பார்ட்ஸையும் ஒழுங்காக கொடுத்தவர் உங்களுக்காக மற்றதெல்லாம் கொடுக்க மாட்டாரா? எத்தனை பேர் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் மூக்கை இப்படி வச்சதுக்கு பதிலாக இப்படி திருப்பி வச்சுருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. நல்ல, நீங்கள் மலையில் போகவே முடியாது. ஆமாம் தானே?
பழையில் போனால் என்ன ஆகிடும், அது சிகரெட் ஊதுறவனுக்கு மட்டும் புகை ட்ரெயினில் போகிற மாதிரி அப்படி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கெல்லாம் வெளில போனால் என்ன ஆகிடும், மூக்கு வழியாக தண்ணி உள்ளே போயிடும், எப்போ பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு எல்லாம் நல்லா தெரியும். எல்லோரும் சொல்லுங்கள், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எனக்கு எல்லாம் நல்லா செய்வார். இதுக்கு பேர் தான் என்னங்க, விசுவாசம். இதுக்கு பேர் என்னங்க, விசுவாசம். அப்ப தேவன் எனக்கு செய்ய வேண்டும், நான் அதை தேடி ஓடுகிறவன் அல்ல, அதுதான் என்னைய தேடி வரணுங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால், நான் தேவனை தேடுகிறவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆண்டவருடைய நன்மைகளினால் நிரம்பினவன். நான் எங்கே போனாலும் சரி, நான் வெற்ற இடத்துல எல்லாம் தண்ணி வரும். அல்லேலூயா. கடைசியில் அதுக்கு பேர் என்ன வச்சுட்டானா, ரெகோபோத்துன்னு கொண்டு பேர் வச்சுட்டான். ஏன்னா இந்த முறை யாருமே வாக்குவாதம் பண்ணலை. ஆமேன். முதல் கிணறுக்கு வாக்குவாதம், ரெண்டாவது கிணறுக்கு வாக்குவாதம், அப்புறம் பார்த்தாங்க, டே இவன் 100 கிணறு வெட்டினாலும் தண்ணி வரும்டா. அல்லேலூயா. இவன்கிட்ட போய் நம்ம வாக்குவாதம் வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் வந்தாங்களாம், இவனோடு உடன்படிக்கை பண்ணிடுவோம், ஏன்னா இவன் பெரிய ஆளாக இருக்கானேப்பா, இவன் தான் நமக்கு ஆசீர்வாதம் சொல்லி எல்லாம் பண்ணிட்டாங்க, தெரிந்து கொண்டார்கள். அதனால தான் சொல்கிறேன், ஈசாக்கு வெட்டின கிணறு ஆசீர்வாதம் அல்ல, ஈசாக்கு தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதே போல தான் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் உங்களை வெறுக்கலாம், நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு உங்களை ஒரு மாதிரி அருவருப்பாக பேசலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் அந்த வீட்டில் இல்லைன்னா அந்த வீடு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். அவங்க சொல்ல, என்ன எப்போ பார்த்தாலும் ஜாம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்க, எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும், உங்களை ஒரு அற்பமாக பேசலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் மனசில் நினச்சிக்கங்க, ஏ நான் தான் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமே. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா. பார்க்கறதுக்கு பேக் மாதிரி இருப்பேன், ஆனால் நான் தான் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். எனக்கு படிப்பறிவு இருக்கா? இல்லை, ஆனால் நான் தான் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தான் இந்த சர்ச்சுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. உண்மை. பாஸ்டர் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, நீங்கள் தான் ஆசீர்வாதம். பாஸ்டரும் ஆசீர்வாதம் உங்களுக்கு, நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். நாம் ஒருவருக்கு ஒருவர் ஆசீர்வாதம். அப்போ நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆசீர்வாதத்தை தேடி ஓடி சாபத்தை என்ன பண்ணிக்க கூடாது, வாங்கி கொள்ளக்கூடாது. இன்னொரு நபரை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். லோத்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பே இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகேயான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொறிந்து இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவோருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது கவனிக்கிறீங்களா? இப்ப லோத்துவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். லோத்து யாருடைய கட்டளையின்படி புறப்பட்டு வந்திருக்கிறாரு? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆபிரகாம்கிட்ட சொல்றார் ஆண்டவர். நல்ல கவனி. இப்போ ஆபிரகாம் கிளம்பி போகும்போது அவரோடு கூட சேர்ந்து போனவர் யாரு? லோத்து. இப்போ லோத்துக்கு தெரியணும், நீ ஏன்பா லோத்து போற? ஆபிரகாம் போறார், நான் போறேன், ஆபிரகாமை பின்பற்றி போகிறேன். இல்லை, ஆபிரகாமை பின்பற்றி போனதுனால தான் லோத்துவினுடைய வாழ்க்கையில ஒரு நாள் தீர்மானிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவரால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தீர்மானிக்க முடியவில்லை. நல்ல கவனிங்க வாலிப பிள்ளைங்க, நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கல்யாண நேரத்தில் மட்டும் போயிட்டு ஆண்டவரே 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 நீங்கன்னா ஒண்ணுமே விளங்காது. எது தேவ சித்தம் தேவ சத்தம் எதுவுமே விளங்காது. அதனால தான் நீ படிக்கும் போதுல இருந்தே, ஸ்கூல்ல படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போதே ஜெபம் பண்ணி தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை தெரிந்து அதன்படி உன்னை வாழ நீங்க கற்றுக்கொள்வாயானால், அப்படி நீ பழகிட்டீன்னா உன்னுடைய திருமண நாட்கள் வரும்போது, உன்னுடைய வேலை காரியங்கள் வரும்போது, உன்னுடைய எதிர்காலத்தின் காரியங்கள், தீர்மான காரியங்கள் எல்லாம் வரும்போது ஈஸியா தீர்மானிக்க முடியும். இங்க லோத்து என்ன பண்ணாரு? ஆபிரகாம் போறாரு, அதனால நானும் புறப்பட்டு போறேன்னு போனார். போற வழியில் அவங்களுடைய தகப்பன் இறந்து விட்டார். இப்பொழுது லோத்து கூட போய் கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இவர் போய் கொண்டே இருக்கிறார். இப்போ ஒரு டைம் வருகிறது. இப்போ இவங்க 2 பேருடைய பிஸ்னஸ் நல்லா பெருகிருச்சு. இவங்க பிஸ்னஸ் என்ன? 2 பேருமே ஆடு மேய்க்கிற பிஸ்னஸ். அன்னைக்கு இருந்ததில் கேட்டில் தான் அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ். அப்போ அதுதான் அவருடைய சொத்துக்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபுவினுடைய காரியத்தில் கூட வாசித்தீங்கன்னா இவ்வளவு ஒட்டகங்கள் இருந்தது, இவ்வளவு கழுதைகள் இருந்ததுன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அவங்களுக்கு அவ்வளோ பிஸ்னஸ் இருந்துச்சு. இவருக்கும் பிஸ்னஸ் அதிகமாயிருச்சு. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண முடியலங்க, டிராவல் பண்ண முடியல. எப்போ பார்த்தாலும் கூட்டம் பெருகணும்னு சண்டை வருது. அப்படி தானே? வீடு சின்னதாக இருந்து பிள்ளைங்க நல்லா பெருகிருச்சுன்னா என்ன பண்ணும்? பெட்டில்
தள்ளு, இது ஏன் தலானி, அது ஏன் பாய், தள்ளி உட்கார், இது ஏன் சேர் அப்படிங்க. அது வந்து இல்லை, இது ஏன் சேர் தான், எனக்கு தான் வாங்கினாங்க, இதாண்டி ஏன் ட்ரெஸ் தாண்டி, ஏன் விட்டு மாசு தாண்டி, இப்படி சண்டை போடத்தானே செய்கிறாங்க. என்ன தான் நீ தனித்தனியாக வாங்கி கொடுத்தாலும் சரி, உன்னை தொலைச்சிட்டு கரெக்டாக ஒன்றுக்கா 2 பேரும் சண்டை போடாமல் இருக்கவே மாட்டாங்க. எல்லார் வீட்லேயும் நடக்குது போல் இருக்கு. கல்யாணம் ஆகி சொத்து பிரச்சனை வரும்போது பெரிய ஆளுகளும் அப்படி தான் சண்டை போட்டுக்கிறாங்க. அது அரடி எப்படி நான் விடுவேன், அதெல்லாம் அரடியெலாம் விட்டு தர முடியாது. இவரை கஷ்டப்பட்டு அவங்க அப்பா சம்பாரிச்சு தாத்தா சம்பாரிச்சு அதில் அரடி விட்டு கொடுக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் இது வேற என்ன சொல்கிறேன், நம்ம 2 சகோதரர், ஏன்டா உனக்கு எனக்கு சண்டை, வச்சுக்கடா ஒரு அடி தானடா போடா அப்படின்னு கொடுக்கறதுக்கு மனசு யாருக்கு வரதில்லை. பாருங்க, இங்கே அவர் என்ன சொன்னார், அழகாக சொன்னார். ஆபிரகாம் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது, ஏன் தெரியுமா, அவனுடைய ஆட்டிடியூட்லாம் நல்ல ஆட்டிடியூட். அவர் சொல்கிறார் பாருங்க, எடுத்து நம்ம வாசிக்கும் போது, ஆபிரகாம் லோத்தை நோக்கி 8ஆம் வசனத்தில், எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், நாம் சகோதரர், நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்யா, நமக்குள்ள சண்டை போட்டுக்க கூடாது. அவன் உனக்கு வேணும்னா நீ ஒன்று எடுத்துட்டு நீ அங்கிட்டு போனீங்கன்னா நான் இங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தேசமெல்லாம் உனக்கு முன்னாடி திறந்துருக்கு, நீ எங்கே வேணுமா போ, நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் அமைதல் ஆயிட்டார். இப்போ லோத்துவினுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானப்படுத்தணும். இவர் ஆபிரகாமை நம்பி வந்திருந்தவர், கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு வரலங்க, இவ்வளவு தூரம் பயணம். இப்போ திடீர்னு நடு ரோட்டில் நிற்கிறாரு, எங்கிட்டு போகணும்னு தெரில. அப்போ உடனே அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஆபிரகாமை அழைத்த தெய்வமே நான் எங்கே போகணும்னு சொல்லுங்க, நான் உம்முடைய வார்த்தையை நம்பி வராமல் ஆபிரகாம் சொன்னாருன்னு சொல்லி வந்துட்டேன், நீர் அவர் தான் உம்முடைய வார்த்தையை கேட்டார், நான் வந்துட்டேன், இப்போ நான் எங்கே போய் தங்க வேண்டும், எந்த ஊரில் போய் தங்கணும், ஆண்டவரே நீர் சொல்லும் என்று கேட்டிருப்பார். ஆனால் கர்த்தர் லோத்துவுக்கும் இடைப்பட்டிருப்பார். அல்லேலூயா. ஆகார நடு ரோட்டில் வனாந்தரத்தில் வச்சு ஆண்டவர் பார்த்து அவளுக்கு ஆலோசனை கொடுக்கவில்லையா, அதே போல் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார், தன்னிடத்தில் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. ஆனால் லோத்து என்ன பண்ணாரு, அவருக்கு இந்த கர்த்தரை பற்றி அறிவும் இல்லை, கர்த்தரை சார்ந்து கொண்டு வருகிற வாழ்க்கையும் இல்லை. அவருடைய வாழ்க்கையெல்லாம், அவருடைய தீர்மானங்கள் எல்லாம் அவர் கண்களை பொறுத்து அமைந்தது. ஹலோ, இருக்கிறதுலே நம்ம உடம்புல டேஞ்சரஸான ஒரு உறுப்பு இருக்குன்னா இதுதாங்க இந்த கண் இருக்கு பாருங்க. பைபிளில் போட்டிருக்கு, சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. நல்ல கவனிங், கண் என்னது, சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இந்த கண்ணு இருளா இருந்தால், திடீர்னு அப்பல இந்த கண்ணு வந்து உங்களுக்கு மூடிக்கிச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் கண்ணை மூடினோடனே இங்கே எவ்வளோ லைட் போட்டிருக்கிறோம், ஆனால் உங்கள் பாடி ஃபுல்லாக என்ன ஆயிடுது, இருளாயிருது. உங்களால் எதையும் பார்க்க முடியல, எங்கேயும் மூவ் பண்ண முடியாது, எங்கேயாவது இடிச்சுக்குவீங்க. அப்போ இந்த கண்ணு தான் வாழ்க்கைக்கு வெளிச்சம், உன் சரீரத்துக்கு வெளிச்சம். அதே போல் இன்னைக்கு நம்ம எடுக்கிற அநேக தீர்மானங்கள் நாம் கண்ணினால் பார்க்கிறவை, 2வது காதினால் கேட்கிறவை. இவைகளெல்லாம் வச்சு இந்த மூளை போடுற கால்குலேஷனில் நம்ம அநேக தீர்மானங்களை எடுக்கிறோம். அதே போல தான் அன்னைக்கு லோத்து தீர்மானம் எடுத்தார். அது தப்பா பாஸ்டர்? எதனால தப்புன்னு நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நிறைய நேரம் மனித மூளையை சார்ந்து போனவர்கள் நிறைய பேர் தோத்து போயிட்டாங்க. ஆனா இங்கே வாசிக்கிறோம், ஆபிரகாம் மனித மூளையை சார்ந்து வரவில்லை, தேவ மூளையை சார்ந்து வந்திருந்தார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க எந்த மூளையை சார்ந்து இருக்கிறீங்க? சில பேர் அப்பா மூளையை சார்ந்து இருக்கிறது, சில பேர் நண்பன் மூளையை சார்ந்து இருக்கிறது. அவன் தான் எதுனாலும் எனக்கு சொல்லுவான், நான் செய்வேன் பிரதர். அநேக மனைவிமார்கள் அவங்க கர்த்தர் மூளையை காட்டிலும் கணவன் மூளையை சார்ந்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால கணவன் இல்லாத போது நான் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியலங்க, சரியான தீர்மானம் எடுக்க முடியல. அநேக தனிமையான பெண்கள் வாழ கற்றுக்கொள்ளுகிறார்கள், அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் போராட்டம். ஏன்னா அப்புறம் தான் மூளை வேலை செய்யுது. நிறைய பேர் மூளை அப்படி பாலிஷ்டாக பத்திரமா வச்சிருக்கிறாங்க. அடுத்தவங்களே சார்ந்து வாழ்றது, அவங்க சொல்றதை கேட்கறது, இவங்க சொல்றதை கேட்கறது, யாருமே என்ன பண்றது இல்லை, தாம் மூளையை சார்ந்து இருக்கிறது இல்லை. தன் மூளையை தேவ சமூகத்தில் கொண்டு போய், ஆண்டவரே உம்முடைய தாட்ஸ் எனக்கு வரட்டும்பா, வேத வசனங்களிலால் என்னை மறுரூபமாக்குங்கப்பான்னு கேட்கறது இல்லை. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, ஆண்டவரை தேடி வந்திருக்க வேண்டிய லோத்து தன் கண்களை பார்த்து என்ன சொன்னாரா, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தி இருக்கிறதா கண்டான். தன்னுடைய விலங்குகளுக்கு ஏற்றதெல்லாம் இருக்குன்னு நினைச்சான். கர்த்தர் சோதோமையும் கொமாரையும் அழிக்கிறதற்கு முன்பே சோவாருக்கு போகிற வழி மட்டும் அது எப்படி இருந்ததா, ஏதேன் தோட்டத்தை போல் இருந்தது. ஹலோ, ஆனா அங்கே ஒரு அழிவு வருகிறது என்பது லோத்துக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். ஹலோ, எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் என்னை பாருங்க, நீங்கள் எதிர்காலத்தை தெரியாதவங்க நீங்களும் நானும். நாம் கர்த்தரை தேடாமல் நம்முடைய கண்கள் போடுற கால்குலேஷனில் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்து கொண்டு போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம அதில் போய் இறங்கி, ஆனால் கொஞ்ச நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே, அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னும் கொஞ்ச நாளில் அழிக்கப்பட போகிறது. அது லோத்துவுக்கு தெரியலை.
ஆனால் கர்த்தர்கிட்ட கேட்டிருந்தா கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? சொல்லுங்கள், தெரியுமா தெரியாதா? நாம தான் டைம் லிமிட்டில் இருக்கிறோம். அவர் இந்த பூமி தான் சுற்றுறதை வச்சு தான் நம்ம டைம் சொல்கிறோம். ஆனால் பூமிக்கு அப்பாற்பட்டவர் அவர். அவருக்கு டைமே கிடையாது. அல்லேலூயா. அவர் எதையும் எப்போ வேணால் செய்யக்கூடிய வல்லமை உடையவர். ஆமென். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கேட்டிருந்தா சொல்லியிருப்பார். அதனால தான் ஆபிரகாமை முடித்த உடனே, லோத்து போனதுக்கு அப்புறம் உடனே ஆபிரகாம்கிட்ட போய் ஆண்டவர் சொல்லுகிறாரு, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. அப்ப லோத்து யாருடைய வார்த்தையினால தீர்மானம் எடுத்தாரு? தேவனுடைய வார்த்தையினால் அல்ல, தன் கண்கள் சொல்லுகிற வார்த்தையினால். அதனால தான் சொல்றேன். அப்புறம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, அந்த இடத்துக்கு நேரே போய் கூடாரம் போடுகிறார். அங்கே வேத வசனம் எப்படி சொல்லி முடிக்கிறது பாருங்க. 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 12ஆம் வசனத்திலிருந்து, ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகேயான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேர கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார். கவனிச்சிங்களா? இவன் கர்த்தரை தேடலைங்க. அந்த ஊர்ல இருந்த ஜனங்கள்லாம் எப்படிப்பட்டவங்களா? கர்த்தருக்கு முன்பாக பொல்லாதவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஜனங்கள்? அப்ப அந்த ஏரியா நல்லா இருக்கு, வாழ்ற மக்கள் நல்லா இல்லை. இவர் எந்த இடத்தை தேடி போனாரு? மக்கள் சரியில்லை. தேவன் பார்ப்பாரு, இந்த இடத்த நான் அழிக்க போறேன், ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் மோசமானவங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா பிசாசு எப்படி அவரை ஏமாத்திட்டான் பாருங்க. லோத்துவ அவனுக்கு காண்பித்தது பசுமையை காண்பித்தான், செழிப்பை காண்பித்தான், ஆசீர்வாதத்தை காண்பித்தான். 100 பவுன் நகை போடுறான்னு உடனே முடுற மேப்ல நல்லா 100 பவுன் நகை போடுறான். பொண்ணு வேற நல்லா இருக்கிறா, புடுறா. கடைசியில் பேய் வந்து வீட்டில் உட்காந்துரும் நட்ட நடுவில். அல்லேலூயா. உட்காந்து அந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணி எல்லாரையும் ஓட விட்டு கதறி அழ விட்டு இவன் கேட்பான், ஆண்டவரே நான் உண்மையிலே கல்யாணம் பண்ண வாழ்க்கை வாழணுமா? 100 பவுனில் ஒரு பேயை பிடிச்சிட்டு வந்துடாதீங்க. அல்லேலூயா. புரிஞ்சவங்கள சத்தமாக ஒரு அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, முடிஞ்சு போச்சு. வாய்ப்பு இருக்க உங்களுக்கு சொல்கிறேன். ஜாதியில் வருது, எங்கள் ஊரில் வருது, சொந்தத்திலே வருது. பேய் வருதா கடவுளுடைய பிள்ளை வருதான்னு பார்க்கணும். அல்லேலூயா. சொந்தத்தில் கூட பேய்கள் இருக்கும். அவசரப்பட்டு உடனே முடிச்சிடக்கூடாது, தேவ சித்தமான்னு பார்க்கணும். புரிந்தவங்கள சத்தமாக ஒரு அல்லேலூயா. ஒரு இடம் வாங்குறோமா, ஒரு வீடு கட்டுறோமா, ஒரு பொருள் வாங்குறோமா, எதாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், தேவ சித்தத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இதை இழந்து ஆசீர்வாதத்தை தேடி போன 2 பேர் வாழ்க்கையை பார்த்தோம். அவர்கள் 2 பேர் வாழ்க்கையை எப்படி போயிடுச்சுங்க? அழிவை சுதந்திரித்து கொண்டது, நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள. ஆனால் அதே சமயத்தில் இவரை விட்டு பிரிந்த ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாம் என்ன பண்ணாராம்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கு. 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். கவனிச்சிங்களா? ஆபிரகாம் யார் சொன்னபடி போனான்? லோத்து யார் சொன்னபடி போனான்? அதான் போட்டிருக்கு, லோத்து ஆபிரகாம் உடனே கூட போனான். கவனிக்கிறீங்களா? அப்ப லோத்துனுடைய நம்பிக்கை எல்லாமே மனுஷன் மேல இருந்துச்சு. அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டிருந்தான், அதனால அப்படியே போயிட்டான். ஆனா ஆபிரகாம் யாரை நம்பி போனான்? தன் சொந்த ஜனங்கள் அல்ல, தன் மொழி பேசுகிற இடம் அல்ல, ஏதோ ஒரு தேசத்தில் போய் ஆண்டவர் குடியிருக்கும்படி கூட்டிட்டு போறாரு. அங்க போய் அவன் என்ன பண்றான்? குடியிருக்கும்படி போகிறான். ஏப்பா ஆபிரகாமே தன் சொந்த ஊரை விட்டு காலி பண்ணி போற, இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன்னு அவர் சொல்லுவான். இல்ல இல்ல, எனக்கு ஒருத்தர் சொன்னாரு. யார் சொன்னா? என் தேவன் சொன்னாரு, அந்த தேசத்துக்கு போ, அந்த தேசத்துல நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. முதல் எடுத்தோடனே இவருக்கு அவுட்டு, ஏன்னா அவர் குழந்தை இல்லை, 75 வயசு ஆயிடுச்சு, கிளம்புறாரு. 75 வயசுல இனிமே எங்க குழந்தைய பத்தி பேசுற? இல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு குழந்தை இல்லையா, பெரிய ஜாதியே தரேங்கிறாராம். அல்லேலூயா. உடனே பக்கத்துல கேட்டிருப்பான், என்ன ஜாதிப்பா? நாடார் ஜாதியா, கள்ள ஜாதியா, தேவர் ஜாதியா, எந்த ஜாதியாப்பா தரேன்னார். இன்னைக்கு சொல்றவங்க எல்லாரும் எதை சொல்றாங்க? ஏன்பா ஜாதி பாக்குறேன்னா, ஆபிரகாம் சொந்த ஜாதியில பொண்ணு எடுத்தார். யார்? என்ன ஜாதி? அவர் என்ன ஜாதி சொல்லுங்க, பைபிள் பார்த்து எனக்கு சொல்லணும். அவர் தேவர் ஜாதியா, நாடார் ஜாதியா, கள்ளர் ஜாதியா, பிராமணரா, என்ன ஜாதி? அவர் ஜாதின்னு அவர் சொன்னது ஜனக்கூட்டம். ஆண்டவர் சொன்னார், பெரிய ஜனக்கூட்டத்தை உனக்கு தருவேன், பெரிய ஜாதியாக உன்னை மாற்றுவேன்னா என்ன அர்த்தம்? உன் மேல ஒரு தனி ஜாதியாக உன்னை உருவாக்க போறேன். அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு பெரிய திரள் கூட்டமாய் உன்னை நான் மாற்ற போகிறேன்னு சொல்லுகிறார். அப்ப சொன்னாரு, நீ பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் என்ன பண்ண போறேன்? பெருமைப்படுத்த போறேன். இதெல்லாம் ஆசீர்வாதம்.
யார் சொல்றா? கர்த்தரே சொல்றார். அப்ப அவருக்கு ஆசை இருக்கு. என்ன ஆசை இருக்கு? உன் பேரை பெருமையா வைக்கணுங்கிறது அவருக்கு ஆசை இருக்கு. வந்த ஆமேனுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்து பெரியவனாக்குவாராக. அல்லேலூயா. நிறைய பேர் விசுவாசிக்கிறதே கிடையாது. விசுவாசத்தை வாயிலிருந்து உடனே என்ன வரணுங்க? ஆமேன் வரணும். அப்படியே கடவுதுன்னு சொல்லணும். உன் பிள்ளையினுடைய பேர் என்ன பண்ணுவார்? பெருமை படுத்துவார். நேற்று போய் ஒலிம்பிக்கில் ஒரு அம்மா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு மெடல் வாங்கினோம். உடனே இன்னைக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. குத்துச்சண்டையில் ஒரு அம்மா மேரி கோம்ங்கிறவங்க லாஸ்ட் டைம் போயிட்டு ஒரு மெடல் வாங்கினோன்னே அவ்வளோதான், இந்தியா ஃபுல்லாக மேரி கோம் மேரி கோம் மேரி கோம். இந்த அம்மா இப்போ திரும்பி வந்துச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாடலாக மாற்றிடுவாங்க. அவங்கள எல்லாத்துலேயும் அவங்கள வந்து பூஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸுக்கு, எல்லாத்துக்கும் அந்த அம்மா குத்துறதுனால தான் இவ்வளோ நாள் சாப்பிட்டே தெரில. ஆனால் இனிமேல் அது சாப்பிட்டதுனால தான் நான் வந்து பலனாகி, அதனால தான் நான் இவ்வளோ பெருசாக தூக்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதுக்கு விசுவாசித்து நம்பி அதை ஹார்லிக்ஸ் வாங்கி குடிச்சு பார்ப்போம். நம்ம அப்படியே தான் இருப்போம். ஹலோ, அதான் அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்பினீங்கன்னா ரைட். அந்த பேரை பெருமையாயிருச்சா இல்லையா? நான் சொல்றது விளங்குதா? ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் பெருமைப்படுத்துவேன்னா உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. நாமளே நம்ம பேரை பெருமைப்படுத்த வேணாம், கர்த்தரே நம்ம பேரை பெருமைப்படுத்துவார். ஆமேன். இன்னும் கொஞ்சம் ஆமேன் கூடி இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்புறம் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமில்ல, உன் சொந்தக்காரனுக்கு, உன் நண்பனுக்கு, உன் கம்பெனியில் இருக்கிறவனுக்கெல்லாம் நீ ஆசீர்வாதமா மாறுவ அப்படின்னு சொன்னோன்னே, அவர் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, எல்லாரும் சொல்லுங்க சொன்னபடியே, சத்தமா சொல்லுங்க சொன்னபடியே. அப்ப ஆபிரகாம் யாரை சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்தாருங்க? அவர் சொன்னபடியே புறப்பட்டு போனார். அதே போல இதை இந்த அதிகாரத்துக்கு வாங்க, 13ஆம் அதிகாரத்தில் லோத்து பிரிஞ்சு போன பிறகு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொன்னார்னு சொல்லி எழுதி இருக்கிறது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீர் பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடமானால் உன் சந்ததியை எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டம் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். கவனிச்சிங்களா ஆபிரகாம? இப்போ ஆபிரகாம் அந்த இடத்துல நிற்கிறார். லோத்து போயிட்டாரு. கவனிங்க, லோத்து தன் மந்தை மேய்ப்பரெல்லாம் கூட்டிக்கிட்டு கண்ணை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் ஆபிரகாம் எங்கேயுமே மூவ் பண்ணல. என்ன சொன்னாரு? நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன்னார்ல, இவர் பாட்டு கிளம்பி போயிருக்கணும்ல. இப்போ ஆபிரகாம் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹூம்? யாருக்காக ஆபிரகாமை வெயிட் பண்றீங்க? என்னை அழைத்தவர், அல்லேலூயா, என்னை அனுப்பினவர், என்னை போய் இங்கே குடியிரு என்று சொன்னவர் என்னோடு பேசுவார், நான் காத்திருக்கிறேன், அங்கே தான் நான் போக போறேன். அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவரே வந்து அவனை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ணு, நீ இப்போ எங்க பார்க்க, நீ இருந்து எல்லா பக்கமும் திரும்பி பாரு, வலது பக்கம் இடது பக்கம் எல்லா இடத்தையும் பாரு, நீ பார்க்கிற இந்த பூமி முழுசையும் நான் உனக்கு கொடுக்க போறேங்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படி கேட்டாரா? சொல்லுங்க, ஆபிரகாம் அப்படி கேட்டாரா? இல்ல. ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்ததுனால அவரே சொல்றாரு, இந்த இடத்தை நான் உனக்கு தரேங்கிறார். அப்ப ஆண்டவரே சில ஆசீர்வாதங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பொருளாதார ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லைங்க, எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் வைத்திருக்கிறார். நான் உண்மையாக அடிக்கடி நான் நம்புறது, விசுவாசிக்கிறது, நான் வேதத்தில் அறிந்து கொண்டது என்ன தெரியுமா? ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் ஆதாம் வருவதற்கு முன்பாகவே உண்டாக்குனார். அல்லேலூயா. அவன் வந்து அவனை உண்டாக்கி அவனை அங்கே குடியிருக்கும்படி வைப்பதற்கு முன்பாகவே அவனுக்கு வேண்டிய சூரியன் சந்திரன், அவனுக்கு வேண்டிய நிலத்திலே பயிர் வகைகள், அவருக்கு வேண்டிய கனிதரும் விருட்சங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு தான் ஆதாமே கொண்டு போய் அங்கே வைக்கிறார். நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, நான் பிறப்பதற்கு முன்பாகவே என் ஆசீர்வாதங்கள் எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதான் ஒருத்தர் இப்படி சொல்லுவாரு, கோடிக்கணக்கான கார் அல்லது லட்சக்கணக்கான காரை ஒரு கம்பெனி தயாரிச்சாலோ எனக்குன்னு தயாரிக்கிற ஒரு கார் அதில் என் பேர் எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. எப்படி எழுதி? இங்கு எழுதி இருக்காது, தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அது எனக்கு வரணும்னா எனக்காக ஒரு காரை முன்குறிச்சு வச்சிருப்பார், உங்களுக்காக ஒரு இடத்தை முன்குறிச்சு வச்சிருப்பார். அதனால தான் சொல்றேன், சபைக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், தேவன் நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருப்பார். அல்லேலூயா. நம்ம இப்ப தேடுறோம், அவ்வளவுதான். நம்ம பார்க்கும்போது நம்முடைய கண்கள் கண்டடையும், தேவன் அதை சொல்லுவார், நம்ம போய் செய்வோம். அல்லேலூயா. ஆனால் என்ன உண்மை அப்படின்னு கேட்டா, நாம ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதை சொன்ன உடனே கிளம்பி போயிட்டான். ஆபிரகாம்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க உடனே. என்ன ஆபிரகாம்? அவர்
உடனே ஆபிரகாம். என்ன ஆபிரகாம்? உடனே ஆபிரகாம். ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா உடனே. நாம் எப்படி இருக்கோம்? நம்ம அடுத்தவங்க சொன்னால் தான் உடனே. ஆண்டவர் சொன்னார்னா இருங்க, இன்னொரு வாட்டி பார்க்கலாம், இன்னும் 4 நாள் ஜெபம் பண்ணுறேன், இன்னும் 21 நாள் ஜெபம் பண்ணுறேன், ஊழியத்துக்கு போனால் உடனே போகிறதில்ல. அவர் சொல்லுவார், அவர் செய்வார். அதுக்குள்ளே இவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை பிறந்து பிள்ளைகள் பெருசாகி அது கல்யாணம் ஆகிடும். அவர் இன்னும் சொல்லிட்டு இருப்பார், எனக்கு அழைப்பு இருக்குது, எனக்கு அழைப்பு இருக்குது, எனக்கு அழைப்பு இருக்குது. என்ன அழைப்பு? பரலோகத்துக்கு போகிற அழைப்பு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கான ஆசீர்வாதம் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். எனக்கான ஆசீர்வாதங்களை தேவன் முன்னாகவே எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சரி, இப்போ ட்ரெஷர் ஹண்ட்டுன்னு ஒரு கேம் எத்தனை பேர் விளாண்டுருக்கிறீங்க? ட்ரெஷர் ஹண்ட்டுன்னு என்ன தெரியுமா? இங்கேயே நான் இப்போது அங்கங்கே ஒழிச்சு வச்சுருவாங்க. ஒழிச்சு வச்சுட்டு ஒரு துண்டு சீட்டு கொடுப்பாங்க. அந்த துண்டு சீட்டு பார்த்தா அதில் ஏதோ ஒன்று போட்டிருக்கும், டேபிள் அப்படின்னு போட்டிருக்கும். உடனே ஒவ்வொரு டேபிளாக போய் தேடுவாங்க. அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது இருக்கும். யார் அதை கொடுக்கணும்? யார் வச்சாங்களோ அவங்களுக்கு தான் அது தெரியும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஆமான்னு நினைக்கிறீங்க? அப்படி தானே? அதை வைக்காத ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு துண்டு சீட்டு கொடுத்தா நீங்கள் போனீங்கன்னா அது அந்த இடத்துல கிடைக்குமா? கிடைக்காது. யார் அதை வச்சாங்களோ, யார் அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரியுதோ அவங்க உனக்கு ஒரு துண்டு சீட்டு கொடுப்பாங்க. அந்த துண்டு சீட்டு வாங்காமல் நீ தேடினா உனக்கு கிடைக்காது. அந்த துண்டு சீட்டு நீ வாங்கிட்டீங்கன்னா யூ கேன் ஹண்ட் த ட்ரெஷர். அல்லேலூயா. நீ கரெக்டாக அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு துண்டு சீட்டு கூட இருக்குங்க. அது என்ன துண்டு சீட்டு அப்படின்னா, அடுத்த ஆசீர்வாதம் எங்கே இருக்கோ அந்த துண்டு சீட்டுக்கு நேராக நம்ம நடத்தும். அல்லேலூயா. இப்படியே நீங்கள் ஒவ்வொன்றையாக கண்டுபிடிச்சு போனீங்கன்னா கடைசியில் உங்கள் ட்ரெஷரை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அல்லேலூயா. அதே போல தான் ஆசீர்வாதத்தை வச்சவர் சொல்கிறாரு எலியாவை பார்த்து, நீ அந்த ஆற்றங்கரைக்கு போ, அங்கே உனக்காக உணவை கொடுக்கும்படி ஒரு காகத்துக்கு கட்டளை இட்டிருக்கிறேன். சாரி பாஸ்டர், அவ்வளோ தூரம் என்னால் எல்லாம் நடக்க முடியாது, வயசாகி போச்சு, கொரோனா வந்து கால் வலியெல்லாம் அதிகமாகிடுச்சு, என்னால் நடக்க முடியாது, ப்ளீஸ் இங்கே இருக்க காக்கா வாங்கண்ணா. காக்கா அங்கே வரும், இங்கே வராது. அல்லேலூயா. ஏன் காக்கா அங்கே போகிற அப்படின்னு கேட்டால் காக்கா சொல்ல, என்னை அங்கே தான் போக சொல்லியிருக்கிறாங்க, கொரியர் அங்கே தான் கொடுத்துருக்குறாங்க, உன் வீட்டிலே வந்து கொடுக்க முடியும். ஹலோ, கொரியரில் எங்கே போட்டிருக்கோம் அங்கே தான். கொரியர் கொடுக்குறவர் யார்? ஆசீர்வாத கொரியர் அனுப்புறது யார்? புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன், ஒன்றும் கொரியரே தேடிக்கிட்டு இருக்காதீங்க. ஆசீர்வாத கொரியர்னு ஒன்றுமே இல்லையே பாஸ்டர் அப்படின்னு கேட்காதீங்க. ஆசீர்வாத கொரியர் அனுப்புறது யார்? எங்கே அனுப்புவார்? என்ன தேடி. ஏன் நான் யார்? சொல்லுங்கள், நான் யார்? நீங்கள் யார்? நீங்கள் தான் பாஸ்டர் சொல்லணும். நீங்கள் யார்? நான் யார்? நான் எல்லாரும் சொல்லலாம். நான் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் யார்? கொரியர் அனுப்புறது யார்? ஆசீர்வாத கொரியர் ஆண்டவர். அப்போ நீங்கள் எங்கே போகணுங்க? அந்த ஆசீர்வாதம் எங்கே வரணும்னு அவர் சொல்கிறாரோ அந்த துண்டு சீட்டில் என்ன சொல்லியிருக்கோ, இந்த துண்டு சீட்டில் என்ன சொல்லியிருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் உட்காரணும். அதன்படி நீங்கள் வாழணும். வாழ்ந்தீங்கன்னா ஆசீர்வாதம் டைன் ஒவ்வொன்றா வந்து விழுகும். அல்லேலூயா. சொல்லுங்களேன் சத்தமா அல்லேலூயா. அதை விட்டுட்டு கண்ணை பார்த்து காது கேட்குறத வச்சு தீர்ப்பாடப்படுத்தி இங்கே போகலாம் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது, கண்ணீர் தான் இருக்கும். கண்ணீர். அப்போ என்ன நடந்தது இவனுடைய வாழ்க்கையில்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இங்கே தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவர் புறப்பட்டு போனார். அவர் சொன்ன இடத்துக்கு போகிறார். எப்பெல்லாம் சொல்லாத இடத்துக்கு போனாரோ அங்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு. உதாரணமாக ஈப்துக்கு திடீர்னு பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லி கிளம்பி போனார். கிளம்பி போனால் அங்கே இருக்கிற பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டான் அந்த ஊருக்காரனு. அப்புறம் இவர் பொய் சொல்ல வேண்டியதாயிருச்சு. அப்புறம் அந்த ராஜாவே கூப்பிட்டு இவனை திட்டி அவனை திருப்பி அனுப்ப வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வரார். நான் சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை நீங்கள் தேட ஆரம்பித்தீர்கள், ஆனால் பைத்தியம் தான் பிடிக்கும். ஆசீர்வதிக்கிறவரை தேடினீங்கன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்விலே வந்து சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது, எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இதே மாதிரி தான் யோபுன்னு ஒருத்தர் வாழ்ந்தார். யோபுனுடைய கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. யோபு எப்படிப்பட்டவர்? தேவனை தேடுகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, யோபு யாருங்க? தேவனை தேடுகிறவர். அவர் இயற்கையாகவே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தார். அவர் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது. என்ன நடந்தது? 5ஆம் வசனம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க 1:5. விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். கவனிக்கிறீங்களா? யோபுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. எல்லாரும் என்ன பாருங்க, யோபு வாஸ் காட் கான்ஷியஸ். எல்லாரும் சொல்லுங்க, காட் கான்ஷியஸ். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனை குறித்த உணர்வுடையவன். யார்? யோபு.
அவன் ஐஸ்வர்யத்தை குறித்த அந்த உணர்வோடு வாழவில்லை, எதிர்காலத்தை குறித்த உணர்வோடு வாழவில்லை. அவங்க பிள்ளைங்கள்லாம் விருந்து செய்கிறதுக்காக கூடும்போது கூட அவன் என்ன சொன்னான்னா, என் பிள்ளைங்க அவங்க ஏதாவது தண்ணி எண்ணெய் அடித்து அல்லது ஏதோ விதத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், என் தேவனை தூஷித்திருக்கலான்னு சொல்லி அவருடைய விருந்து முறை முடிகிற போது அவருக்கு அத்தனை பிள்ளைங்க, 7 பிள்ளைங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல விருந்து வைப்பாங்க. எல்லாரும் ஒன்றா கூடி விருந்து சாப்பிடுவாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அந்த விருந்து முடிஞ்சோடனே அடுத்த நாள் அதிகாலையில் அவங்கள கூப்பிட்டு அப்பா என்ன பண்ணுவாராம், அவருடைய இலக்கத்தின்படியே எத்தனை பிள்ளைகள் இருக்கோ அத்தனை பிள்ளைகளுக்கான பலிகளை தேவனுக்கு செலுத்துவானா. ஆண்டவரே, என் பிள்ளைங்க தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க, அவர்களுக்காக நான் ஆடுகளை பலியிடுகிறேன். பலியிட்டு அந்த இரத்தத்தை எடுத்து அவர்களை எல்லாம் சுத்திகரிப்பானாம். இன்னைக்கு நம்ம அந்த ஆட்டு ரத்தத்தை சுத்திகரிக்க வேண்டியதில்லை, நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆடாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அப்பா அம்மா என்ன பண்ணணுங்க, நைட்டு படுக்கும் போதோ காலையில் எந்திரிச்ச உடனேயோ உங்கள் பிள்ளை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. காலையில் எந்திரிச்சோன்னா அது பாட்டு தரத்தரம் ஓடுதுன்னா நைட்டு படுக்கும் போதாவது என்ன பண்ணுங்கள், உங்கள் பிள்ளை மேலே கை வச்சு ஆண்டவரே அந்த பிள்ளைக்காக நான் செபிக்கிறேன் ஜெபம் பண்ணி பாருங்கள், அந்த பிள்ளைங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அவள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அனுப்பி யோபு அவர்கள் மேலே ரத்தத்தை தெளித்து என்ன பண்ணுவார், அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவார். இவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ட்ராஜடி நடந்துச்சு. என்ன, ஒரே நாளில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு ஒரு நாள் 13ஆம் வசனம், அந்த ஒரே நாளில் இருந்த சொத்துக்கள் எல்லாம் போயிருச்சு, அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போனார்கள். ஒரே நாளில் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவர் லைஃப்பில். ஆனால் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோபு என்ன பண்ணாரா, 20ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம், யோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க, யோபுவினுடைய அவனுடைய ஆட்டிடியூட், அவனுடைய எண்ணங்கள், அது எல்லாமே எப்படிப்பட்டதா இருந்துச்சா, கர்த்தர் தான் எனக்கு இந்த சொத்துக்களை எல்லாம் கொடுத்தார். அல்லேலூயா. he believes, அதை அவன் விசுவாசிக்கிறான். எதை விசுவாசிக்கிறான், இது என்னுடைய திறமையினால் வந்தது அல்ல, என்னிடத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் யார் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. எனக்கு பிள்ளைகள் யார் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. இது எல்லாமே தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், இதை தேவன் கொடுத்தார். இன்னைக்கு அது என்னை விட்டு போயிருச்சு, கர்த்தர் எடுத்துக்கொண்டார், ஆனால் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அல்லேலூயா. முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் சால்வையை கிழித்தான், தன் தலையை சிரைத்தான். ஏன், துக்கத்தில் பண்ணுவாங்க, மொட்டை அடிச்சுக்கிறாங்களா, அது மாதிரி என்ன பண்ணுறான், மொட்டை அடித்துக் கொள்ளுகிறான், சட்டையை கிழித்து விடுகிறான். ஆனால் அடுத்து அதே வசனம் எப்படி முடியுது பாருங்க, தரையிலே விழுந்து பணிந்து. யாரையா வொர்ஷிப் பண்ற நீனு, என் தேவனை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. தன் வீட்டில் இவ்வளோ பெரிய மரணம் வந்திருக்கு, தன் வீட்டில் இத்தனை பொருட்களை இழந்திருக்கிறார்கள். பட் ஆனால் யோபுவோ தன் தேவனை ஆராதிக்கிறவனாகவே இருந்தான். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, யோபுவினுடைய உள்ளம் பணத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேடினதா அல்லது ஆசீர்வதிக்கிறவரை தேடினதா? ஆசீர்வதிக்கிறவரை தேடினது. அவனுடைய உள்ளம் எல்லாம், அவனுடைய மனைவி சொல்றா அடுத்த அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, ஏப்பா இன்னுமா உன்னுடைய நீ உத்தமத்தில் நின்று கொண்டிருக்கிறாய், தேவனை தூஷித்து உன் ஜீவனை விட்டுவிடு, தற்கொலை செய்து கொள் என்று சொந்த மனைவி சொல்றா. அவளுடைய துக்கத்தில் அவ பேசுறா. ஆனால் அவ சொல்றா, நீ பைத்தியக்காரி மாதிரி பேசாத, உன் துக்கத்தில் நீ நினைக்கிறதெல்லாம் பேசாத, அப்படி பேசாத. நம்முடைய கர்த்தர் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாரு, அன்னைக்கு சந்தோஷப்பட்டமே, இன்னைக்கு ஏதோ ஒன்றை நாம் இழந்து விட்டோம், கவலைப்படாத, கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. 42ஆவது அதிகாரம் வந்து பாருங்க, அதே யோபு என்ன சொல்லி முடிக்கிறார் என்றால், அதுக்கப்புறம் அவர் துக்கத்தில் அநேக காரியங்களை புலம்புகிறார். நான் தேவனை சந்திக்க வேண்டும், தேவனோடு பேச வேண்டும், ஏன் என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு புலம்புறாரு. அநேக நேரத்தில் துக்கம் நம்மை தொண்டை அடைக்கும் போது நிறைய புலம்புவோம் நம்ம. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், திடீரென்று கர்த்தர் அவனோடு கூட பேசின பின்பு யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக 2ஆம் வசனம் 42ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்று சொல்லி அவன் புலம்புகிறான். வேதம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்தில், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எப்படி மாற்றினாராம்? 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ எதெல்லாம் போணுச்சு இவனை விட்டு? எல்லாரும் நினைப்பாருங்க, உங்கள்கிட்ட இருக்க பர்ஸ் எல்லாம் போயிடலாம், உங்கள்கிட்ட இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் போயிடலாம், உங்கள் குடும்பம் உங்களை தனியாக விட்டுறலாம், உங்கள்கிட்ட இருக்க சொத்துக்கள் எல்லாம் போயிடலாம்,
நீங்கள் தனிமரமாக நின்னா கூட தேவன் உங்களிடத்துலேருந்து எல்லா நன்மைகளையும் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்கள சத்தமாக வரும் அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஈசாய் என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி. அல்லேலூயா. அடிமரம் தான் ஏன் மீதி இருக்கு, எல்லாமே போச்சு. நான் சொல்றேன், எல்லாமே போனாலும் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. அல்லேலூயா. உங்களுடைய முன்னிலைமையிலே நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீர்களோ அதை காட்டிலும் உங்கள் பின்னிலைமை இன்னும் அதிக ஆசீர்வாதமாய் மாற முடியும். அல்லேலூயா. நீங்க சொல்ற ஆமேன் பத்தவே பத்தாது. ஆமேன். நீங்க விசுவாசமா ஒரு வார்த்தையை பிடித்து கொள்கிறதாக எனக்கு தெரியவில்லை. சில பேர் அப்படியே உட்கார்ந்து செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கு. இல்ல, அந்த சத்தியம் வரும்போது அதை ஆமென் சொல்லி அதை பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யோபுவினுடைய முன்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை அவன் பிடித்து கொண்டிருந்து ஆண்டவரை தூஷித்திருப்பானால் அவன் இழந்து போனதாகவே இருந்திருக்கும். அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக பெற்றிருக்காது. ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனவனாகவே வாழ்ந்து மரித்திருப்பான். நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தை இழந்து போயிருந்தாலோ மறுபடியும் உங்களை ஸ்டார்ட் பண்ண வைக்க என் தேவனாலே முடியும். அல்லேலூயா. எதையெல்லாம் அவன் இழந்து போனானா உடனே ஆண்டவர் சொல்றாரு, அந்த கணக்கிலே பார்த்தீங்கன்னா அதில் 3000னா இதில் 6000, அதில் 7000னா இதில் 14000, இப்படி மாற்றி மாற்றி டபுள் மடங்கு ஆசீர்வதிச்சு வச்சுட்டார். அப்புறம் பொண்ணு பிள்ளைங்கள்லாம் பிறந்துச்சுக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பெண்களை போல அந்த தேசத்திலே அழகான பெண்கள் இல்லையா. அவர் காட் இஸ் a great God. அவர் நினைச்சிட்டாருன்னா உங்களை யாருமே தடுக்க முடியாதுங்க. அவர் ஆசீர்வதிக்க நினைச்சா. அல்லேலூயா. அவர் உங்களை பெருக பண்ண நினைச்சா, உங்க குடும்பத்தை உயர்த்த நினைச்சா, உங்க பேரை பெருமைப்படுத்த நினைச்சா, நான் சொல்றேன், எத்தனை பேர் மந்திரிச்சு உன் வீட்டு முன்னாடி போட்டாலும் சரி, எத்தனை எலுமிச்சம்பழத்தை வெட்டி உனக்கு கொடுத்தாலும் சரி, நீ நல்லாவே இருப்ப. அல்லேலூயா. சொல்ற டேய், உள்ள ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. பக்கத்தில் பார்த்து, வாய்ப்பு இல்லை ராஜா சொல்லுங்க. வாய்ப்பு இல்லை ராஜா, நான் ஆசீர்வதிக்கப்படாமல் போறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க எல்லாரும், நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்க. அப்படியே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. மறக்கவே கூடாது. செய்திக்காக மட்டும் இல்லை, என்னைக்குமே மறக்கக்கூடாது. நான் ஆசீர்வாதத்தை தேடி போக மாட்டேன், ஏன்னா நானே ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க யாருங்க? உங்க வீட்டில் யார் ஆசீர்வாதம்? உங்க வீட்டில் எத்தனை ஆசீர்வாதம் இருக்கு? இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறவர் உங்க வீட்டில் இருக்கிறாரா? தண்ணி அடிச்சுட்டு ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்களா? அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஆசீர்வதிக்கிறவர் வேணும், ஆசீர்வாதம் வேணும். அப்போ எதையும் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கேட்கறதுக்கு முன்பாகவே வேதம் சொல்லுகிறது, உன் நாவிலிருந்து சொல் பிரவாதற்கு முன்பாகவே அதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. நீ சொல்லி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ரெடி பண்ணிடுவார். ஆமென். அப்போ ஆபிரகாமை பார்க்குறோம், யோபுவை பார்க்குறோம், தானியேலை பாருங்க, யோசேப்பை பாருங்க. இவர் எகிப்தில் போய் அவர் பெரிய ராஜாவாகணுங்கிறதுக்காக ஆண்டவர் அவரை கஷ்டப்படுத்தி அப்படி இப்படியெல்லாம் கூட்டிட்டு போனா கூட போற வழி கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் அவர் ஆசீர்வாதத்தை தேடிட்டு ஆண்டவரை சபிக்கல. என்னை தூக்கி குழியில போட்டாங்களே, என்னை தூக்கி சிலையில போட்டாங்களே அப்படின்லாம் புலம்பல. ஆண்டவர் உயர்த்தணும் நாள் வைத்திருப்பார், அந்த நாளிலே நான் உயர்த்தப்படுவேன். அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்க எனக்கு ஒரு நாள் வைத்திருப்பார், அந்த நாளிலே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அது வரைக்கும் நான் வாயை மூடிக்கிட்டு பொறுமையா அவரை பின்னாடி போய்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆமா, நான் அவர் பின்னாடி போய்கிட்டே இருந்தா போதும், ஆசீர்வாதம் எங்க வந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, என் பின்னாடி வரும் ஆசீர்வாதம், என் பின்னாடி வரும். அல்லேலூயா. உங்களோட வரவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆபிரகாமோ கூட வந்த லோத்து அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆபிரகாம் விட்டு போனோன்னு எல்லாம் போச்சு. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வர பொண்ணு ஆசீர்வதிக்கப்பட்டவள். வாலிப பிள்ளைங்க கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கல்யாணம் ஆனவங்க தூக்கூடாது, கையா வாலிபர் கை தூக்கி சொல்லணும். வாலிபரில் கை தூக்குங்க பார்ப்போம். எனக்கு இப்போ கல்யாணம் இல்லை பாஸ்டர், எப்பயோ கல்யாணம் ஆக போகுது தானே. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், பொண்ணு நீ சொல்லணும். வந்து பாரு, என்னகிட்ட வந்து 50 பவுன் நகையெல்லாம் இல்லைப்பா, 5 பவுன் தான் போட முடியும். ஆனால் நானே ஆசீர்வாதம், நான் உன் வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்க, உன் வீடே செழிப்பாயிரும். அந்த மாப்பிள்ளை வந்து பார்க்க வரும்போது கூப்பிட்டு உட்கார வச்சு வந்து பாரு, 5 பவுன்லாம் என்கிட்ட இருக்குது, அவ்வளோதான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. ஆனால் நான் உன் வீட்டுக்கு வந்தேன்னா உன் வீடு ஆசீர்வாதம். வேணுமா வேணாம்மா முடிவு பண்ணிக்க. அவன் முழிப்பான் திருன்னு, என்னடா அது இன்னும் வந்தம்மா ஆசீர்வாதங்குது. ஆமாம், நான் படிக்கல அந்தளவுக்கு, பரவாயில்ல, ஆனால் நான் வந்தால் அவன் வீட்டுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்கள் அம்மாவுக்கு ஆசீர்வாதம். உங்கள் அம்மா 70 வயசு வாழ்கிறவங்க 80 வயசு வாழ்வாங்க. சில பேர் 70 50 ஆக்கிறாதீங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள்லாம் யாருங்க? ஆமாம், கண்ணாடிக்கு முன்னாடி டெய்லி காலையில் எழுந்திரிச்சு என்ன சொல்ல போகிறீங்க? நான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் இருந்தால் அந்த வீடு ஆசீர்வாதம், நான் இருக்கிற கம்பெனிக்கு ஆசீர்வாதம். யோசேப்பு போய் இருந்தாரா, அவன் நிமித்தமாய் அவனுடைய
எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க போனீங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஆசீர்வாதமா இல்லையா? நீங்க போய் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க போய் ஆசீர்வாதத்தை தேடி போகலாமா? நீங்க போய் ஆசீர்வாதத்தை தேடி போகலாமா? அப்போ நீங்களும் நானும் யாரை தேடணுங்க? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், டேய் உனக்கே உனக்கு தெரில. ஆதாமுக்கு அவனை பற்றி தெரில, ஏவாளுக்கு அவளை பற்றி தெரில. ஏற்கனவே அவர்கள் தேவர்களை போல இருந்தாங்க. ஆனால் பிசாசு சொன்னாங்க உனக்கு இன்னும் தேவர்களை போல மாற. என்ன இதுதான் அதை முடிவு வச்சேன். அதே போல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஏன் தேட சொன்னார் தெரியுமா? ஏன்னா இதுவுமே நீ தேடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் தேடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் என்னையை தேடி வரும்போது நான் ஏன் அதை தேடி போனோம்? நான் யாரை தேடி போனோம்? அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். எங்கே தேடணும்? அவருடைய நீதியை பைபிளில் தேடணும். அல்லேலூயா. வேதத்தில் தேடணும். வேதத்தை போய் தேடினீங்கன்னா நீதியை தேடுறீங்கன்னு அர்த்தம். தேவ சமூகத்தை தேடினீங்கன்னா நீங்கள் தேவனை தேடுகிறீர்கள் என்று அர்த்தம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நீங்கள் தேடினா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? எத்தனை பேர் வேணும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? அப்போ நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரே வழி என்ன வழிங்க? ஆசீர்வாதத்தை தேடாமல் இருப்பது. அல்லேலூயா. பைத்தியக்காரத்தனமாக இருக்குல்ல? ஆசீர்வாதம் வேணுங்கிறவங்க எதை தேடக்கூடாது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆசீர்வாதம் வேணும்னா ஆசீர்வாதத்தை தேடக்கூடாது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணும்னா எதங்க தேடணும்? தேவனை தேடணும். ஆமென். எழும்பி நில்லுங்க பார்ப்போம். தேவனை தேட விரும்புகிறவங்களா எழும்பி நில்லுங்க. என்னைக்கு நீங்கள் அவரை பிடிச்சு கொண்டீங்களோ அந்த நாளிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறிட்டீங்க. அல்லேலூயா. ஆசீர்வாத குடும்பத்துக்குள்ளாக நீங்கள் வந்து விட்டீர்கள். அல்லேலூயா. நீங்களாம் எந்த ஃபேமிலியில் இருக்கிறீங்க? ஆசீர்வாத ஃபேமிலி. என்ன ஃபேமிலி? அந்த டிவியை நினைக்காதீங்க. நான் சொல்கிறது என்ன ஃபேமிலியில் இருக்கிறோம் நம்ம எல்லாரும்? ஆசீர்வாதமான ஃபேமிலி. நம்ம ஃபேமிலியினுடைய தலைவரே ஆசீர்வாதத்தின் உறைவிடம். அல்லேலூயா. அவரை பின்பற்றின நாம் எல்லாரும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் ஒன்று குறைவாக இருக்க போகிறதில்ல. கண்களை மூடுவோமா எல்லாரும்? அல்லேலூயா. கருத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளிலே கொடுத்த அந்த வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை தேடி சாபத்தை பெற்றுக்கொண்டவர்கள், வேதனையை பெற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவரை தேடி போய் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஹல்லேலூயா. என்னைக்கு நான் உம்மை பிடித்து கொண்டேன் அது என்னுடைய பாக்கியம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் என் சிந்தனையில் ஒரு மாற்றம் வந்தது. ஆண்டவரே, நான் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆண்டவரே, நாங்கள் எங்கே போய் கிணறு வெட்டினாலும் அங்கே தண்ணி வரும். நாங்கள் எங்கே போய் எங்கள் ஆசீர்வாதத்துக்கான காலை வைத்தோமானால் அந்த இடம் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவரே, அல்லேலூயா. இந்த இடத்துல நடந்து திரிந்த இடத்தை உனக்கு கொடுத்தேன்னு சொன்னீங்களே, அதே தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறீங்கப்பா. முதலாவது நான் உண்மையே தேட போகிறேன். அப்படி விசுவாசிக்கிறவங்கள வலது கரத்தை கர்த்தருக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க. முதலாவது நான் உண்மையே தேட போகிறேன். ஆண்டவரே, முதலாவது நான் உண்மையே தேட போகிறேன். கர்த்தர் என்னை ஏற்று அங்கீகரிப்பீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. செய்தி கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் மாற்றம் உண்டாகட்டும். அப்படியே செய்கிறபடி நான் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.